இந்த இந்த படத்துடைய துவக்க விழாவுக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரவீன். நானும் அவனை காலேஜில் ஒன்றா படித்தோம். ரொம்ப நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ட்ரீமான டேலண்டடான ஆக்டரு. அவனுடைய இந்த பயணம் வந்து இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்கு தகுதியானவனும் கூட. அடுத்து மாமா விவேக்கும் நானும் வந்து விக்ரம் வேதாலேருந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. என்னுடைய வளர்ச்சியில் வந்து ஒரு சின்ன விஷயமும் வந்து அவ்வளோ பாராட்டி ரசித்து பேசுவாப்புல. ஸோ அவனும் இந்த படத்தில் இருக்கிறது பெரிய சந்தோஷம். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், அப்புறம் டெக்னிக்கல் க்ரூ, நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரவீன் நானும் இதுக்கு முன்னே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். வெரி குட் ஆக்டர். அவருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கதையுள்ள ஒரு அற்புதமான ஒரு ரைட்டரோட ரைட்டிங்கில் நடிக்க போகிறது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயால் சார், பாலசரவணன், பிரியாலயா சொன்ன நிறைய பேர் இருக்காங்க. மொத்த டெக்னிக்கல் டீமுக்கும் சரி என்னோட மனமார்ந்த நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஹரி சார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டராக மடல் திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் பேசப்படுவார்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அவர்கிட்ட பேசினப்பவும் சரி, அவர் பேசின விதங்களும் சரி, பேசின வார்த்தையும் சரி, அவர்கிட்ட இருந்த கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஹரி சார் இந்த வாய்ப்புக்கு. அண்ட் பிரசாந்த் சார், இந்த தொடக்கம் வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம நிறுவனத்தின் மூலமாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சார். ஸோ நீங்கள் ஹரி சாருக்கு கொடுத்த வாய்ப்பும் சரி, எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த வாய்ப்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன் ராஜா. இந்த படத்தில் நான் வந்து லீடாக பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிஜேஎஸ் பிக்சர்ஸோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் என்ன லீடாக கேஸ்ட் பண்ணதுக்கு எங்கள் ப்ரொடியூசர் பிரசாந்த்க்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ரோலை நான் புல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஹரிசங்கருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஹரிசங்கர் வந்து நரேட் பண்ணார். ஆக்சுவலாக நான் வேறு ஒரு படத்துக்கு ஆடிஷன் போகும்போது தான் என்னை பார்த்ததா அவர் சொன்னார். ஸோ அப்படியே டைரெக்டாக கூப்பிட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு நரேட் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸ்கிரிப்டு படிக்கும்போது இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழ் லாங்குவேஜ் எவ்வளோ பிடிக்கும்ன்றது சொல்லவே தேவையில்லை. பட்டு ஹரிசங்கருக்கு ஒரு படி அதுக்கு மேலேயே எக்ஸ்ட்ரா ரொம்ப பிடிச்சி ரசித்து எழுதியிருக்காரு. ஸோ அவ்வளோ ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மடல், அதுக்கு கீழே வந்து ஒரு வசனம் இருக்கும், என்னென்னா முதுப்பேயின் வருகை அப்படின்னு சொல்லியிருக்கோம். தமிழ் வரலாற்றில் நம்ம கலாச்சாரம் சார்ந்து நடந்த ஒரு உண்மை நிகழ்வை எடுத்து அதை மையமாக வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கோம். ஹாரர் வந்து நம்ம இப்போ இது வரைக்கும் வந்த ஹாரர் மாதிரி ஹாரரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு மக்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கப்புறமா பிரசன்ட் மீடியா உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப தேவை. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஈவார் சார், தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இவங்க வந்துட்டு ஈவார்னு சொல்லிட்டு இதில் ஒரு கேரக்டர் இருக்குது, அது வந்து ஃபாரினர் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரத்தில் மக்கள் நாயகன் மணிகண்டன் நம்ம விழாக்கு வந்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ எங்களோட டீம் சார்பாக. ஸோ இவ்வளோ பிஸியான நேரத்தில் ஒரு நண்பனுக்காக என்னோட மாமா வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லவ் யூ மணிகண்டா. தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.